வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நாம பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு 4 ஆடு வாங்கியிருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 ஆடு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மொத்தம் 6 உருப்படி ஆகிப்போச்சுங்க. டெய்லியும் மேய்ச்சிட்டு அப்புறம் காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை புல் இருக்குது, பிடிங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் வந்துட்டு ஆடு விற்றாங்க. சரி நம்மளே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பூ பறிக்கிற வேலை, பருத்தி பொறுக்கிற வேலைலாம் இருக்குது. சரி அது கூடயே இது ஒரு வேலையாக செய்வோம், வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா டெய்லி வேலைக்கு போயிடுவார். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரால் முடிஞ்ச அளவுக்கு புல்லுலாம் பிடிங்கி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாரா. சரி 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா ஆடு வாங்கியிருக்கோம். வீட்டிலலாம் சொன்னப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, குழந்த வேறு இருக்கா, எப்படி வந்துட்டு மேய்க்க முடியாது, வேணாம் அந்த மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. சரி இல்லை நாங்கள் வந்துட்டு மேய்க்கிறோம், வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லி ஆடு பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியிருக்கோம். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மளிகை கடை வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மளிகை கடையும் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பாப்பா பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் காட்டில் வேலை இருந்ததுன்னா அதை செஞ்சிட்ருப்பேன். இப்போ வந்துட்டு டெய்லி மல்லிகைப்பூ பறிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குது. அது ஒரு 2 கிலோ வந்துச்சுன்னா 2-3 பேர் சேர்ந்து பறித்தாலுமே 2-3 மணி நேரம் ஆயிடுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கூட பருத்தி வந்ததுனால பருத்தியும் பார்த்திங்கன்னா காலையில் நேரமாகவே எடுக்கணும். ஒரு நல்லா வெயில் வந்துருச்சு அப்படின்னா அந்த பருத்தியில் வந்துட்டு சருவு சேர ஆரம்பிச்சிடும், குப்பை வந்து ஒட்டிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நேரமாக எழுந்திரிச்சு வெயில் வரதுக்குள்ளே எடுக்கணும். அதனால் இப்போ வேலை பார்த்திங்கன்னா டபுள் ஆகிடுச்சு. இருந்தாலும் பருத்தி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்காது. ஒரு நாளைக்கு விட்டு அந்த மாதிரி கூட வந்து பருத்தி பொறுக்கிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 வயல் பருத்தி பொறுக்கியிருக்கோமா. தண்ணி கட்டுறதுனால நல்லா வயலெல்லாம் பச்சை புல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா ஆடே வாங்கியிருக்கோம். சரி நம்ம பச்சை புல்லை வந்து பிடுங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடம் இருக்குது. டெய்லியும் கொண்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் கட்டிட்டு மீதி நேரம் பார்த்திங்கன்னா புல் பிடுங்கி போட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நான் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிட்ருக்குறா அப்படின்லாம் சொல்கிறாங்க. யாரே என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். 2 மாடு இருக்குது. அது ஒரு பிளாக் கலரில் இருக்க மாடு பார்த்திங்கன்னா ஆயாவது. அந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா எங்களோடது. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி கூடயே இன்னும் ஒரு 2-3 மாடு வாங்கிட்டு மாடு, ஆடு, கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கோம். சாயந்தரமாக தான் பார்த்திங்கன்னா புல் செதுக்கு வந்தோமா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட மாமா வந்துட்டு செதுக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடு வச்சுருக்கிறாரு. நாட்டு மாடு ஒரு 4-5, அதுக்கப்புறம் சிந்து மாடு 1 வச்சுருக்கிறாருங்க. அவர் பார்த்திங்கன்னா டெய்லி எங்கள் கூடவே அவரும் பார்த்திங்கன்னா புளிசதுக்கு வந்துடுவார். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே இருக்கும் நாங்கள் போகும்போது. எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா நல்லா மம்முட்டி வச்சுட்டு செதுக்கி விட்ருவாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த புல்லை வந்துட்டு மண் இல்லாமல் உதறி அரைச்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். காடும் சுத்தமான மாதிரி ஆச்சுங்க. புல் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. இத்தனைக்கு நாங்கள் 2 டைம் வந்துட்டு காடு குத்தினோம். ஒரு டைம் காடு குத்துறதுக்கே கூலி 5000 ரூபா ஆச்சுங்க. 2 டைம் குத்துறதுக்கு 10,000 ரூபா. ஆனால் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரே மாதத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ புல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே காட்டையும் சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புல் செதுக்கிட்டு அந்த மண்ணெல்லாம் இழுத்து நல்லா செடிக்கு வந்துட்டு மண்ணெல்லாம் கட்டி விட்டாங்க. ஏன்னா செடியெல்லாம் சாய ஆரம்பிச்சிருச்சு காய வைக்கிறதுனால. நாங்கள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோக்கு ஒன்றும் காய் பிடிக்கலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணியிருப்போம் விதை ஊன்னதுலேருந்து. ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம லாபம் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஒரு வழியே பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் பிடுங்கி கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. வாழை கட்டாக்கு எடுத்துகிட்டு வந்து அதையே பார்த்திங்கன்னா கட்டாக்காய் யூஸ் பண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். பச்சை புல்லுன்றதுனால பார்த்திங்கன்னா தூக்குறதுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்குங்க, தூக்க முடியாது. இந்த கட்டின புல் பார்த்திங்கன்னா சரி நம்ம தூக்கிட்டு போயிடலாம், இன்னொரு கூட புல் வேறு இருந்துச்சா அதை வீட்டுக்கார தூக்கிட்டு வர சொல்லலான்னு நினச்சா இது கட்டினதுக்கப்புறம் பயங்கர வெயிட்டாக இருக்குது. வேணாம் நான் கூடையே தூக்கிட்டு வந்துடுறேன், நீயே தூக்கிட்டு போன்னு சொல்லிவிட்டு அவரே தூக்கிட்டு போக சொல்லிட்டேங்க. கூடையை தனியாக தூக்கி பார்த்தா தூக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட மாமாவை கூப்பிட்டு தூக்க சொன்னேன். நல்லா வெயிட்டாக இருந்துச்சுங்க. மண்ணோடு இருக்கிறதுனால பயங்கர வெயிட்டே. ஆனால் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா மாட்டுக்கு கொஞ்சம் புல் வேணும்ல, மாட்டுக்கு, கண்ணுக்குட்டிக்கு, அப்புறம் ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ புல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாயிருங்க. ஒரு ஆள் வந்தாலும் இவ்வளோ புல் பார்த்திங்கன்னா பிடுங்க முடியாது. புல்லை கொண்டு போய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பூ பறிக்கவே இல்லை இன்றைக்கி காலையில். ஏன்னா பார்த்திங்கன்னா பூ வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சா, ஒரு 1/4 கிலோ பக்கமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சாயந்தர டைம் ஆனதுனால பார்த்திங்கன்னா மொக்கு நல்லா பெருசாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா புல்லாக கிடந்துச்சா. இப்போ அந்த வண்டியை வச்சு ஓட்டி காடெல்லாம் இப்போ தான் சுத்தம் பண்ணி வாய்க்கால் போட்டுட்ருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டி எவ்வளோ நாளாவது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்லா மொக்கு பெருசாக வந்துச்சு. எனக்கு என்னமோ தண்ணி கட்டுறப்ப இருந்த மொக்கை விட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்க மாதிரி சொல்லி தோணுது.
இப்பயும் பார்த்திங்கன்னா பூ ரேட்டு வந்துட்டு அவ்வளோக்கு இன்னும் ஏறவே இல்லைங்க. நான் என்னமோ என்ன நினச்சேன்னா 10,000 12,000 அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஏதோ ஒரு டைம் 2 டைம் தான் அந்த மாதிரி விற்கும் போல். மற்றபடி 400 500 600 1000 அந்த மாதிரி தான் விற்க மாட்டேங்குது. நாங்கள் செடி வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூ கம்மியாக வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1200 வரைக்கும் விற்றுச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சீசனுன்றதுனால இன்னுமே வந்துட்டு பூ எங்கள் செடியில் கம்மியாகிடுச்சு. ஆனால் ரேட்டு மட்டும் ஏறவே இல்லைங்க. இப்போது 400 தான் 1 கிலோ. சரி கம்மியாக இருக்குது நம்மளே பறித்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பறிக்கல. பார்த்திங்கன்னா ஒரு குண்டா பூ வந்துச்சு. அதை பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ போனோன்னெல்லாம் இந்த பூ கட்ட முடியாது, வீட்டில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. இது கொண்டு போய் அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நைட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுவேன். காலையில் பார்த்திங்கன்னா ஆட்டு கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்து கட்டினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் எல்லாமே குப்பையாச்சுங்க. கொஞ்சம் புழுக்கெல்லாம் போட்டு வச்சிருச்சு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு புல் போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கட்டுத்தரையெல்லாம் கூட்டி அந்த சாணி எல்லாமே கொண்டு போய் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எப்பயுமே புல் போடுவோம். புல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உதறிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கும். நல்லா பச்சை புல்லுங்க. ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மானாவாரி காடு தான் இருக்கும். அங்கே அந்த கீரை பண்ணக்கட்டை அந்த மாதிரிலாம் இருக்குமா, அதெல்லாம் சாப்பிட்டு இந்த புல் போட்டால் மூந்து பார்த்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட ஆரம்பிச்சு. அப்படியே போக போக பார்த்திங்கன்னா செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. வேடிக்கை பார்த்தாலுமே அப்படியே சாப்பிட்டு தாக்கணுங்க, வேறு வழி இல்லை. நம்ம காட்டில் இந்த புல் தான் இருக்குது. இந்த சாலை பார்த்திங்கன்னா நடுவுலலாம் அந்த ஓலைலாம் பிரிஞ்சு எல்லாம் காற்றுல பறந்து போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாலையை வந்துட்டு ரெடி பண்ணோம். ஏன்னா மழை வந்துச்சு அப்படின்னா ஆடு கட்டுறதுக்கு வந்துட்டு இடம் இல்லை. அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதாங்க. வெயிலுக்கு வந்துட்டு வெயில் அடிக்கிறதுனால நிழலுக்காக இந்த சைடும் அந்த சைடும் கட்டியிருக்கோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சீக்கிரம் சாலையை ரெடி பண்ணணும். ஆட்டுக்கெலாம் புல் போட்டு முடிச்சாச்சு. சரி மாட்டுக்கு கொஞ்சம் சீமத்தட்டு வெட்டிட்டு வர வேலையை பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டாருங்க. சீமத்தட்டு வந்துட்டு நம்ம வெட்டுறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த தட்டு படுற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பிச்சுக்க ஆரம்பிச்சிடும். குட்டி குட்டியாக பிளேடில் கிழிச்சு விட்ட மாதிரி எல்லாமே காயாயிருங்க. தூக்கிட்டு வரும்போதும் பார்த்திங்கன்னா கழுத்துலலாம் பட்டுச்சுன்னா அங்கேயும் பிச்சுக்கும். நீங்கள் போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறப்போ வெட்டிட்டு வந்து கொடுத்துருவாரு. இல்லாதப்போ பார்த்திங்கன்னா நான் தான் போய் வெட்டிட்டு வரணும். மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கு தான். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டிட்டு அவரும் வெட்டிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கோழி பார்த்திங்கன்னா புல்லை கொண்டு போய் போட்டால் கூட விட மாட்டேங்குது. பொழுதுனிக்கும் அதில் ஏதாவது ஏறி புழு இருந்துதான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வெட்டையை போட்டு வச்சுட்டு போயிடும். அப்புறம் எப்படிங்க மாடு சாப்பிட்டு கோழிக்கெலாம் இற போடலான்னு சொல்லிட்டு இற அள்ளிட்டு போய் போட்டாச்சு. எல்லாம் ஒரே சண்டை, கயமையான்னு சண்டை போட்டு இற சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு கட்டுத்தரையும் கூட்டிகிட்டு சீமத்தட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கே கடந்து சாணியெல்லாம் அள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ள ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்திங்கன்னா அள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த பனைமட்டை உழுவும் இல்லையா, அதில் இருக்கிறது தான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அள்ளுறதுக்கு வசமாக இருக்கும். அள்ளி எல்லாத்தையும் கொட்டிட்டு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சுங்க. புல் பார்த்த உடனே மாடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வயசாகி போச்சு. இருந்தாலுமே அந்த வேகமாக ஒரு அது மட்டும் இன்னும் குறையவே இல்லை மாட்டுக்கு. இதோட கண்ணுக்குட்டி தான் இது பார்த்திங்கன்னா எங்கள் கண்ணுக்குட்டி எங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் ஆயா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்தாங்களா. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கட்டுத்தரையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மாட்டுக்கும் கொண்டு வந்து தட்டெல்லாம் போட்டாச்சுங்க. சீமத்தட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா கரும்பு மாதிரி நல்லா சூப்பராக சாப்பிட்ரும் மாடு. இதோட வேலை முடியலைங்க, இன்னுமேலும் வேலை இருக்குது. நைட்டு சமைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு டைம் இருக்கிறப்பையும் சரி, சமைக்கிறதுக்கு முன்னாடி டைம் இருக்கிறப்பையும் சரி உட்காந்து பருத்தி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம பார்த்திங்கன்னா காட்டில் வந்துட்டு வெயில் அடிக்கிறதுக்குள்ளே காலையிலேயே பறிச்சிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்தே பருத்தி வந்து பறிச்சிட்டு வந்துடுவோம். டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருத்தியெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்படியே போட்டிருந்தாலும் பார்த்திங்கன்னா காற்றுல வந்துட்டு அதோட வெயிட்லாம் இடம்லாம் குறைஞ்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சருவுலாம் ஊட்டி ரொம்பவே கஷ்டமாயிருங்க. பருத்தி பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் போகுதுன்னு தெரியல. ஆனால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், நான் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி விற்கிறப்ப. மொத்தம் பார்த்திங்கன்னா மற்ற 2 வயல் தான் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 வயல் போட்டிருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செடியும் பெருசாகலைங்க, சின்ன செடியாகவே நின்றுச்சு. காய் ஓரளவுக்கு வச்சுது. அப்போ பார்த்திங்கன்னா பெருக்கம் அனந்தம் அதெல்லாம் தின்னது போக மீதி காய் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.